வாங்க இப்போ பேலன்ஸ் இருக்கிறத எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கால் மீதி வந்து எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இன்னும் நமக்கு இப்போ தான் கால்வாசி வந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நல்லா இன்னும் பெரிய சர்க்கிளாக வரும். ஓகேங்களா? இனி அடுத்தது எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ இந்த மார்க்கிங்ஸை பார்த்துக்கோங்க. நான் மார்க்கிங்ஸ் எங்கேயுமே ரிமூவ் பண்ணல. இப்போ இந்த மார்க்கிங்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு 10 இருக்குது. சேம் இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. அதாவது ஒரு சைடு வந்து 9 இருக்கும், இன்னொரு சைடு 10 இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, அந்த 10th வந்து நம்ம ஆரம்பித்தோம் இல்லைங்களா அந்த சர்க்கிள். ஸோ அதனால தான் இந்த சைடு 10. நம்ம ஆரம்பித்த சைடு 10 இருக்குது, இந்த சைடு 9 இருக்குது. நீங்கள் அங்கே 10 இருக்குதுன்னு சொல்லிட்டு இதையும் 10 ஆக்க வேண்டாம், இதை 9ஆகவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 9ஆக வச்சுட்டு இதை 10ஆகவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. மார்க்கிங்ஸை ரிமூவ் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஜாயின் எப்படி பண்ணோம், இந்த பார்ட்டில் போன பார்ட்டில் சொன்னேன் இல்லையா, ஜாயிண்ட் வந்து இந்த ஹோலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதாவது பாருங்கள், திருப்பி காமிக்கிறேன். அந்த ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம், இந்த ஹோலில் வந்துட்டு ஸ்லிப் நாட் போட்டோம். ஓகேங்களா? ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒன்றும் பண்ண வேண்டாங்க, ஒரு செயின் இதுக்குள்ளேயே 3 times சிங்கிள் க்ரூஷே போடணும். 1, அதாவது இந்த ஹோல்குள்ளேயே 3 times 1 2 3 times சிங்கிள் க்ரூஷே போட்டு 2 செயின் போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு மறுபடியும் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எங்கே ஸ்டிச் போட்டோமோ அந்த நேர், ஒரு செயின் இது போட்டோம் இல்லைங்களா, அந்த நேர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஹோல்குள்ளே வாங்க. பாருங்கள், பக்கத்தில் இந்த ஹோலில் விட்டுறாதீங்க. நம்ம இப்படி ஆர்க் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு கவுண்ட்டு. அந்த ஆர்க்குள்ளே வாங்க. இந்த ஆர்க்குள்ளே போட்டு அந்த 2 செயின் போட்டது இந்த ஆர்க்குள்ளே போடுறோம். போட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, 3 சிங்கிள் க்ரூஷே ஆர்க்குள்ளே போடுறோம். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரவுண்டு. பாருங்கள், 3 சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் 2 செயின். மறுபடியும் பாருங்கள், இதுக்குள்ளே 3 சிங்கிள் க்ரூஷே, 2 செயின். ஓகேங்களா? இந்த ஹோலில் 3 சிங்கிள் க்ரூஷே, அதாவது உள்ளுக்குள்ளே விட்டு 3 சிங்கிள் க்ரூஷே போடணும். 3 சிங்கிள் க்ரூஷே போட்டுட்டு 2 செயின் போடணும். சரிங்களா? அது வந்து எங்கே நம்ம இந்த மார்க்கர் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கர் வரைக்கும் ஒவ்வொரு சர்க்கிள்லையும் 3 சிங்கிள் க்ரூஷே 2 செயின் போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். இது இன்க்ரீஸ் ரவுண்டு. ஓகேங்களா? போட்டு வந்தாச்சு. இப்போ கடைசி ஒரு இது இருக்குது மார்க்கிங், அதை எடுக்கிறேன். அதை எடுத்துகிட்டு திருப்பியும் அதுக்குள்ளேயும் 3 சிங்கிள் க்ரூஷே போடுறேன். 1 2 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டு எப்பவும் போல் இந்த பார்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த சர்க்கிள் எதுன்னு தெரிஞ்சால் போதும், நீங்கள் எங்கே வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைன் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மார்க்கர் வரைக்கும், அதாவது இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்டார்டிங் மார்க் பண்ணி வச்சுருக்கோங்களா, இந்த சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இந்த சென்டர் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு சர்க்கிள்லையும் 2 சிங்கிள் க்ரூஷே மட்டும்தான் போட போகிறாங்க. செயினில் எதுவும் போட போகிறதில்ல. 2 சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், அடுத்த இதில் விட்டு அப்படியே ஒரு சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் இன்னொரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, இன்னொரு சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த பார்ட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஒன்றும் பண்ணல, நம்ம அந்த ஹூக்கை கொண்டு போய் அந்த செயினில் மட்டும்தான் விடுறோம். இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹூக்கை கொண்டு போய் இந்த செயினுக்குள்ளே அப்படியே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் இன்னொரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இதே போல் இந்த எண்டு வரைக்கும் போட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இன்க்ரீஸ் பார்ட் வரும்போது நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் வரும். இப்போது நம்மளுக்கு ஒன்று பேலன்ஸ் இருக்குது. நான் ஒன்றும் பண்ணல. பாருங்கள், இந்த சர்க்கிளில் வந்து உள்ளே விட்டு 2 டபுள் க்ரூஷே தான் போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கு வர போகிறோம். இங்கே வரும்போது இந்த மார்க்கிங் இருக்குது இல்லைங்களா, நான் பாருங்கள் செயினில் எதுவுமே போடல. இந்த மார்க்கிங் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு 3, அதாவது இன்க்ரீஸ் இடம் வரும்போது 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு 2 செயின் போடணும். போட்டு தான் அடுத்த லூப்புக்குள்ளே போகணும். சரிங்களா? இதை அப்படியே மார்க் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த கேப்பில் நம்ம முன்னாடி அங்கே போட்டோம் இல்லைங்களா, அதே போல் தான் 3 சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் 2 செயின். எல்லா கேப்லேயும் அதே போல் தான் 3 சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் 2 செயின். ஓகேங்களா? எல்லா கேப்லேயும் 3 சிங்கிள் க்ரூஷே, 2 செயின், 3 அதே மாதிரி இந்த எண்டு பார்ட் வரைக்கும் போட்டு வரணும். 3 சிங்கிள் க்ரூஷே, 2 செயின். ஓகேங்களா? இந்த கேப்பில் விட்டு போட்டு வரணும். பாருங்கள், இந்த சைடு ஸ்டார்டிங், இந்த சைடு மார்க் பண்ணி வைக்கிற இடத்துக்கு வந்துட்டேன்.
2 செயின் போட்டேன். அதே மாதிரி இதில் 3 சிங்கிள் க்ரூஷே, 3 சிங்கிள் க்ரூஷே, 2 செயின். ஓகேங்களா, முடிஞ்சது. இதோட முடிஞ்சது நம்ம மார்க்கிங். நான் இந்த 2 செயின் எந்தெந்த இடத்துக்கு போட்டிருக்கேன்னு கிளியராக சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம 2 இது வந்து இன்க்ரீஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது. அதனால் 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு தான் செயின் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே போட்டு வரும்போது இங்கே முடியும் போதும் 2 செயின் போட்டு முடிக்கிறோம். ஓகேங்களா, இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பாருங்கள், அடுத்தது நம்ம எப்பவும் போல் நார்மல் ரவுண்டு தான். நார்மல் ரவுண்டு வந்து எல்லா கர்வுக்குள்ளேயும் அந்த எல்லா ஆர்க்குள்ளேயும் ஒவ்வொரு 2 சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, எல்லா இதுக்குள்ளேயும் 2 சிங்கிள் க்ரூஷே. இதை நீங்கள் ஒரு டைம் நல்லா வீடியோ பார்த்து போடுங்க. போடும்போது நோட்டில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ரவுண்டில் எப்படி போடணும் என்ன அப்படின்னு சொல்லி டயக்ராம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் வீடியோலாம் பார்க்கவே வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டு கடகடன்னு போட்டுடலாம். ஓகேங்களா, இது வேறு டிசைன் கூட போடலாம். இது வந்து நல்ல திக்னஸாக இருக்குது. அப்புறம் நான் வேறு மாதிரியெல்லாம் போட்டேன். ஆனால் எனக்கு வந்து இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இது நல்ல திக்னஸாக இருக்குது. நல்லா டஸ்ட்டும் காலில் இருக்கிற டஸ்ட்டும் நல்லா போகுது. அதனால் வந்து எனக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதே மாதிரி, அதாவது ஒரு பூ டிசைன், நம்ம கால் மிதி வந்து பூ டிசைன்ஸ் அப்படியெல்லாம் போட்டோம்னா அதை மிதிக்கும் போது ஒரு மாதிரி பார்க்குறக்கு கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே இந்த மாதிரியெல்லாம் நான் இது போட்டுக்கிறேன். நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போது ஃப்ரண்ட் டோருக்கு வந்து இப்படி போட்டுக்கலாம். பின்ன உள்ளே எல்லாம் போடுற மாதிரி இருந்தால் அது ஃப்ளவர் மாதிரி எல்லாம் போடலாம். ஓகேங்களா, சரிங்க. இப்போ இது ஃபுல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் டபுள் சிங்கிள் க்ரூஷே போடணும். டபுள் சிங்கிள் க்ரூஷே, ஒரு கவுக்குள்ளே டபுள் சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, இப்போ இந்த எண்டு வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு கடைசி இதுக்குள்ளேயும் 2 சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, 2 சிங்கிள் க்ரூஷே போட்டு இந்த மார்க் பண்ண பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ இந்த செயின் இருக்குது இல்லைங்களா, ஸ்டார்டிங்கில் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த செயினில் வந்துட்டு பாருங்கள், இந்த செயினில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் நாட். ஓகேங்களா, ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த 2 ரவுண்டு ஒரே மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். எப்படின்னா பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. செயின் 1 2 3 செயின்ஸ் போட்டு பாருங்கள், அந்த சேம் இதில் 3 செயின்ஸ் போட்டோம். நல்லா பாருங்கள், 3 செயின்ஸ் போட்டாச்சு. இந்த சேம் இதில் ஒரு டபுள் க்ரூஷே. அடுத்தது ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் க்ரூஷே போட போகிறோம். அவ்வளோதாங்க. 2 ரவுண்டும் சுற்றியும் அதே தான். டபுள் க்ரூஷே வந்து 2 ரவுண்ட்ஸ் போட போகிறோம். எல்லா செயினுக்குள்ளேயும் 1 டைம் போட போகிறோம். அந்த சர்க்கிள்குள்ளே முதல்ல அந்த இன்க்ரீஸ் பாயிண்டில் 3 சிங்கிள் க்ரூஷே போட்டோம் இல்லைங்களா, அந்த 3 சிங்கிள் க்ரூஷேயில் ஒன்று இந்த மாதிரி கேப் விட்டோம் இல்லைங்களா, இந்த கேப்பில் 2 போடணும். பாருங்கள், இந்த கேப்பில் வந்து 2 போடணும். இந்த 2 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த கேப்பில் 2, அப்புறம் இந்த சிங்கிள் க்ரூஷேக்குள்ளே 1. ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷேலையும் ஒன்று போடணுங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க, நல்லா டைட்டாக இழுக்காதீங்க. பாருங்கள், இந்த ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷேக்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் க்ரூஷே. இந்த ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே லைன் போட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே டபுள் க்ரூஷே. பின்ன இந்த செயின் 2 விட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே 2 டபுள் க்ரூஷே. செயின் 2ஓட கேப்பில் 2 டபுள் க்ரூஷே. அதாவது எந்த செயினும் நம்ம மிஸ் பண்ணாமல் போட போகிறோம். அவ்வளோதாங்க. இதே போல் அதாவது இந்த 3 சிங்கிள் க்ரூஷேயில் 1 2 3 டபுள் க்ரூஷே போடணும். இந்த கேப்பில் 2 டபுள் க்ரூஷே. அதே மாதிரி இதில் ஒன்றுலையும் ஒவ்வொரு டபுள் க்ரூஷே, இந்த கேப்பில் மட்டும் 2 டபுள் க்ரூஷே. இது இந்த இன்க்ரீஸ் ரவுண்டு வரைக்கும் தாங்க. அப்போ இந்த ரவுண்டு வரும்போது இங்கெல்லாம் ஒரு ஹோலில் வந்துட்டு 2 டபுள் க்ரூஷே. அதாவது இந்த ஒரு ஆர்க்கில் வந்து 2 டபுள் க்ரூஷே, ஒரு ஆர்க்கில் 2 டபுள் க்ரூஷே போட்டிருப்போம். இங்கெல்லாம் ஒவ்வொரு டபுள் க்ரூஷே. அதாவது இந்த எல்லா செயின்லையும் நம்ம எந்த செயினையும் விடாமல் டபுள் க்ரூஷே போட்டு வரோம். இந்த இன்க்ரீஸ் ரவுண்டு வரும்போது மட்டும் இந்த ஹோலில் வந்து 3 சிங்கிள் க்ரூஷே போட்டிருப்போம். அந்த 3 சிங்கிள் க்ரூஷேலையும் ஒவ்வொரு டபுள் க்ரூஷே, இந்த கேப்பில் மட்டும் 2 டபுள் க்ரூஷே. ஏன்னா இது 2 செயின், இந்த செயினுக்குள்ளே நம்ம விட்டு போடுறது கஷ்டம். அதனால இந்த கேப் வழியை உள்ளே விட்டு போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாமே இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஃபுல்லாக டபுள் க்ரூஷே. அதுக்கு இது வரைக்கும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. புரிஞ்சுதுங்களா எப்படின்னு? ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷேக்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் க்ரூஷே, இந்த கேப் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரூஷே, இதுக்குள்ளே 3, இங்கே வந்து 3 டபுள் க்ரூஷே வரும், இந்த கேப்பில் 2 டபுள் க்ரூஷே வரும். அவ்வளோதான். இந்த சைடு வரும்போது ஒவ்வொரு இதுக்கும் 2 டபுள் க்ரூஷே வரும். ஓகேங்களா, சேம் கலர்லேயே அந்த 2 லைன் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த லைன் முடிச்சிடுவோம். இந்த லைன் முடிச்சுட்டு உங்களுக்கு இங்கே வரும்போது எப்படி ஸ்லிப் நாட் போடுறதுன்னு தெரியும். சரி, நான் இது வரும்போது நான் உங்களுக்கு திருப்பியும் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நான் டபுள் க்ரூஷே தான் போட்டிருக்கேன். ஒரு இடம் கூட மிஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக வந்திருக்குன்னு பாருங்கள்.
இதே மாதிரி நீங்களும் ஃபுல்லாக போடணும், எந்த ஸ்டிச்சும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த இதுக்கு உங்களுக்கு கவுண்டெல்லாம் வேண்டாங்க, நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பார்த்தாவே நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். நான் மார்க்கர் பாருங்கள், எங்கேயுமே மார்க்கர் ரிமூவ் பண்ணல. இப்போ இந்த சர்க்கிளில் வந்து 3 சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லைங்களா, இந்த சர்க்கிளில் 3 சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லைங்களா, அதில் 1 2 3 டிசி போடும்போது அந்த சென்டரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மார்க்கிங்ஸ் மட்டும் கடைசி வரைக்கும் எடுக்காதீங்க, அப்போ தான் வந்து இந்த ஓவல் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் மார்க்கிங்ஸ் எடுத்து அங்கேயும் மார்க் பண்ணிங்கன்னா இங்கே எங்கேயாவது சுருக்கம் வந்துடும். ஸோ இந்த மார்க்கிங்ஸை மட்டும் கடைசி வரைக்கும் எடுக்காதீங்க. பாருங்கள், இப்போது நான் இந்த லைன் ஃபுல்லாக டபுள் குரோஷே போட்டு வந்துட்டேன். இது பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். பாருங்கள், நானே ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த டபுள் இதாக மாறிடும். அதனால் ஒவ்வொரு டைமும் பார்த்து தான் ஒர்க் பண்ணும். உங்களுக்கு நல்ல ஸ்பீடு வந்துச்சுன்னா ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு செயின்லேயும் போட்டாச்சு. இப்போ கடைசி செயின் இருக்குது, கடைசி செயின்குள்ளேயும் போட்டேன். இது ரொம்ப சிம்பிளாக தானங்க இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் கஷ்டமாக தெரியலைங்க, ஈஸியாக தானங்க இருந்துச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்தது எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னா, இதை எடுத்துகிட்டு இப்போது 1 2 3 போட்டோம் இல்லைங்களா, இந்த 3 செயினில் ஜாயின் பண்ணாதீங்க, இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த இடம் உங்களுக்கு நெருக்கமாக தெரியும். சரிங்களா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 2 3 செயின்ஸ் போட்டுறோம். 3 செயின்ஸ் போட்டு அந்த சேம் ஹோல், எப்போவுமே அந்த சேம் ஹோல் வழியே ஒரு இது போட்டோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல கேப் தெரியாதுங்க. பாருங்கள், ஒரு டபுள் குரோஷே போட்டேன். அடுத்தது மறுபடியும் எல்லா செயின்ஸ்லேயும் சுற்றி டபுள் குரோஷே போட்டே தாங்க வரணும். இப்போது இந்த 3 செயின்ஸ் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் மார்க்கிங் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த சுற்றும் அதே போல் தான், சுற்றியும் ஃபுல்லாக டபுள் குரோஷே, ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே தாங்க. பாருங்கள், ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே தாங்க. பாருங்கள், இது உங்களுக்கு எப்படி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட்டாக ஒர்க்கு முடித்ததையும் ஒரு தனி வீடியோவாக இது எப்படி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட தனியாக ஒன்று கொடுக்குறேங்க. பாருங்கள், கலர்ஸ் பாருங்கள், நீங்கள் மெரூன் இந்த மாதிரி நல்ல டார்க் கலர்ஸாக வாங்க. டார்க் கலர்ஸாக வாங்கினீங்கன்னா சீக்கிரம் அழுக்கு வராது. அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போதும் முடிஞ்ச அளவுக்கு வாஷிங் மிஷின்லேயே வாஷ் பண்ணுங்கள், அது ஒன்றும் ஆகாது. நான் என்னோடய கால் மீதி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு ஹோம் டூர் போடலான் இருக்கேன். அதில் வந்து வீட்டுக்குள்ளே நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க. கல்லுலேயே நீங்கள் நம்ம சும்மா கல்லில் துவைப்போம் இல்லைங்களா, அப்படி கல்லில் துவைக்கும் போது கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நல்ல சோப்பு பவுடரில் ஊற வச்சுட்டு நல்ல சோப் போட்டு கையில் தேய்ச்சி துவைச்சிங்கனாவே போதும். மஞ்சி மட்டும் போட்டு இழுத்துறாதீங்க, ஏன்னா இது வந்து நூல் தான். நூலும் நம்மளுக்கு எப்படி தெரியும், காட்டன் இந்த பஞ்சுகளில் தான் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் ப்ரஷ் போட்டு இழுத்திங்கன்னா இந்த நூலெல்லாம் வந்துடும். அதனால் கையிலேயே தேய்ங்க, எதுவும் ஆகாது. ஓகேங்களா, பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு உழைக்கும் தெரியுங்களா. நம்ம வந்து ஒரு 300 ரூபாய் செலவு பண்ண போகிறோம். அந்த 300 ரூபாயில் நம்மளுக்கு பிடிச்ச கலராக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது போட்டுக்கலாம். இதில் ஃப்ளவர் மாடல் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எல்லாமே போட்டு காமிக்கிறேங்க. ஃப்ளவர் மாடல்லேருந்து எல்லாம் போட்டு காமிக்கிறேங்க. ஓகேங்களா, இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல் சுற்றியும் டபுள் குரோஷே போடுங்க. ஆனால் இன்னும் இதை விட பெருசாக வருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பூஜை அறை அந்த மாதிரி இடம் சின்ன சின்ன இதாக போதுன்னு சொன்னால் இந்த உள்ளே இருக்கிற செயின்ஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஓவல் ஷேப் இந்த அளவுக்கு மட்டும் போட்டும் கூட போடலாம். நான் இப்போ ரவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்னும் உங்களுக்கும் வேறு டிசைன்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் அந்த டிசைன்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டிசைன்ஸ் ஆட் பண்ணாலும் இந்த மார்க்கிங்ஸ் கிட்ட மட்டும் ஒரு ரவுண்டு அப்படி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால் முதல்ல இந்த மாதிரி ஸ்டிச்சு பழகிக்கோங்க. பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்களாக வந்து யோசனை பண்ணி இந்த நேர் வரும்போது விரிஞ்சு வரணுமா, நம்ம இன்னும் எவ்வளோ சேர்த்தணும், அந்த மாதிரி வந்து நீங்களே யோசனை பண்ணி பண்ணலாங்க. இது வந்து எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களாலையும் எல்லா மாடல்லையும் போட முடியுங்க. இது நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான், உள்ளன் ஒர்க்ஸு. ஸோ நீங்களும் நல்லா பழகுங்க. பழகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. நான் கிளாஸ் இது ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களோட டிசைன்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அதை எனக்கு அனுப்புங்க. நம்ம சேனல்லையே அது போடுவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது க்ரியேட்டிவிட்டி பண்ணிங்கன்னா அதையும் எனக்கு வீடியோ மாதிரி அனுப்பிச்சுடுங்க. அதையும் நம்ம வந்து யூடியூப்பில் போடுவோம். ஓகேங்களா, நம்மளால் வந்து மற்றவங்களும் எல்லாம் நிறைய கற்றுக்கட்டும். இது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறதுங்காட்டிக்கு நம்மளுக்கு எதுவும் இல்லைங்க, நம்ம ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னுலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சதான் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரோம், அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு இந்த வீடியோஸு யூடியூப்ஸ் தான் இன்கம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் வந்து சும்மா இது போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வந்ததில்லைங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ கிளாஸஸ் எடுத்திருக்கேன், எதுவும் வந்ததில்லை. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதனால தான் இது சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கிராஃப்டை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி தந்து யூஸ் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசைங்க. அதனால தான் இதை சொல்லி தந்துட்டுருக்கேன்.
பாருங்கள், கற்றுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன இது பண்ணமோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபுல்லாக இதே டபுள் குரோஷேவே ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் இது வீடியோஸ் போட இடையில ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சாரிங்க. ஏன்னா எனக்கு அது அப்படியே சொல்லி பழக்கமாயிருச்சு. மோட்டிவேட் பண்ணிகிட்டே, ஏன்னா அப்போ தான் நானும் மோட்டிவேட் ஆவேன். அதனால் வந்து எனக்கு அது அப்படியே சொல்லி பழக்கமாயிருச்சுங்க. உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா சாரிங்க. உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி ஒர்க்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது கம்பல்சரி நான் சொல்லலை, ஆனால் கற்று வச்சுக்கோங்க. கற்று வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லாக டபுள் குரோஷே மட்டும்தான். அது போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த ரவுண்டும் போட்டு வந்துட்டேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டு வந்திருக்கேன். இப்போது நான் இந்த கலர் இங்கே சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் எதில் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டேன் இல்லைங்களா, கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இப்படி போட்டு ஜாயின் பண்ணுறேன். அந்த செயினில் ஜாயின் பண்ணல, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் தான் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி போட்டாச்சு. இனி நம்மளுக்கு வந்து இந்த கலர் வேண்டாம், செகண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ இந்த கலரை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இந்த கலரை கட் பண்ணி விட்டுறலாம். இந்த கலரை கட் பண்ணி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா சிக்கு விழுந்துடும். இந்த த்ரெட்டை வந்து இப்படி வச்சு ஒரு இந்த மாதிரி அவுக்கிற மாதிரி ஒரு முடிச்சு டைட்டாக போட்டுறாதீங்க. சும்மா இந்த மாதிரி ஒரு இது போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்புறம் ஒர்க் பண்ணும்போது இது நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சும்மா போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், பேலன்ஸ் இருக்கிறது த்ரெட்டை ரொம்ப சேஃப்டியாக வைங்க. அப்போ தான் சிக்கு விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டு பேலன்ஸாக பத்திரமா எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் இன்னொரு கலர் ஆரம்பிக்க போகிறோம். இன்னொரு கலர்னால் சேம் நான் அந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அந்த ப்ரௌன் கலரே தான். பாருங்கள், நான் சுற்றி அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அதனால் எனக்கு அப்படியே சேஃபாக இருக்குது. இப்போ நம்ம போட்ட ரவுண்டு தான் திருப்பியும் போட போகிறோங்க. புது ரவுண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு போட்டதே தான் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது 3 த்ரெட்ஸு. பாருங்கள், இப்போது இதை வந்துட்டு சேஃப் பண்ணிக்கோங்க. இது இழுத்துக்கோங்க. என்ன பண்ணாலும் சரி, நம்ம இதை வந்து கொஞ்சம் சேஃப் ஆக்கிக்கணும். ஏன்னா கால் மிதிங்கிறதுனால இன்னும் நல்லா சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காலில் இதில் அப்படியே வச்சு தேய்ச்சி அப்படின்னு நடக்கும் போதெல்லாம் எங்காவது இதெல்லாம் இருந்துச்சுன்னா விலகி வந்துடும். அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்டிச் போடும்போது இதுக்கு மேலேயே தான் போட்டு வரும். அதனால் இது உள்ளே போயிடும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நான் உள்ளே இழுத்து விட்டுட்டேன். இழுத்து விட்டது நம்மளுக்கு அசிங்கமாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது அடுத்தது நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இப்போது நான் இந்த இடத்துல நான் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போது நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் இழுக்கிறதுல எந்த நேரம் ஸ்லிப் நாட் போட்டேன்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், இப்போது இந்த நேரே நான் ஒரே நிமிஷங்க. பார்த்தீங்களா, எனக்கே டவுட் ஆகிடுச்சு எங்கே முடிச்சேன்னு சொல்லிட்டு. இங்கே தான் முடிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போது இதுக்குள்ளேயே அதே மாதிரி விட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே அதே எப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மாதிரியே விட்டு இப்படி ஒரு லூப் இழுத்து நம்ம இங்கே ஆரம்பித்தோம் இல்லைங்களா, இந்த சென்டர் வந்து சென்டரோட இதை போட்டு முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் லைன் ஆரம்பித்தோம் இல்லைங்களா. இந்த ஃபஸ்ட் லைன் எப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஃபஸ்ட் லைன் எப்படி ஆரம்பித்தோம்? ஒரு சிங்கிள் குரூஷே போட்டோம், அப்புறம் 3 செயின் போட்டோம், அப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம், அப்புறம் ஒரு செயினை விட்டோம், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணி போட்டோம் இல்லையா. சேம் இதாங்க. பாருங்கள், இப்படி இழுத்தாச்சு. இழுத்துட்டு 1 2 3 செயின்ஸ் போட்டாச்சு. மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டு இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டதே தாங்க திருப்பி கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். அடுத்தது ஒரு ஸ்டிச்சை லீவ் பண்ணுறோம். ஒரு ஸ்டிச்சை லீவ் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் விடுறோம். அடுத்ததில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கப்புறம் 3 செயின். பாருங்கள், அதுக்கப்புறம் சாரிங்க, இது பேப்பர் பின்னாடி இதாகிட்டே இருக்குது, உங்களுக்கு கலர் மாறி தெரியும்னு சொல்லிட்டு அது அட்ஜஸ்ட் பண்ணுறேன். 1 2 3 அதுக்கப்புறம் சேம் இதுக்குள்ளேயே விட்டு ஒரு ஸ்லிப் நாட். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இதை முடித்ததையும் ஆரம்பித்தோம் இல்லைங்களா, இந்த ப்ரௌன் கலர் முடித்ததையும் இந்த க்ரீன் ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு ஸ்டிச்சை விடணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் 3 செயின் 1 2 3,
அப்புறம் அதுலேயே ஒரு ஸ்லிப் நாட். அப்படியே ரிப்பீட் தாங்க இது. ஒன்றை விட்டு அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரூஷே, 1 2 3, அப்புறம் ஒரு ஸ்லிப் நாட். சரிங்களா? ஒன்றை விட்டாச்சு, அடுத்தது ஒன்றில் விடுறோம். விட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, 3 செயின், ஒரு ஸ்லிப் நாட். அவ்வளவே தாங்க. இங்கே ஆரம்பித்த இடத்துல கண்டிப்பாக மார்க் போட்டு வச்சுக்கோங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம ஒர்க் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஒரு தடவை நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ சென்டர் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து நம்ம கதவுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசாக போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு அடுத்தது இப்போ நம்ம ஆரம்பித்தோம் இல்லைங்களா, இது ஆரம்பித்தோம் இல்லைங்களா, இதே ஒர்க்கு தான் இங்கே இருக்குது. அந்த ஒர்க்கு முடித்ததையும் அப்புறம் 2 வந்துட்டு நம்ம முன்னாடி போட்டதே தாங்க. இது வந்து ஃபஸ்ட் ரோ, இது செகண்டு, இது தேர்டு, 4 5 6. இந்த 4 5 6 7 8 இதவே தாங்க. இப்போ இந்த பார்ட்டை முடிச்சுட்டு இந்த பார்ட் எப்படி போட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பார்ட்டவே தாங்க நம்ம கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னா இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே இதவே கண்டினியூ பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ இதை சுற்றி இதே மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் பழகும்போது நீங்களாக ஓனாக எதுவும் பண்ண வேண்டாம். நான் எப்படி இப்போ சொல்கிறேனோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதை முடித்த பிறகு அடுத்தது வந்துட்டு நீங்கள் வந்து ஓனாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஃப்ரீயாக ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, ஃபீஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் ஃப்ரீயாக தான் சொல்லித்தர போகிறேன். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு தர்றேங்க. கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது, ஷாப் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கிறேன் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. இப்போ இதே மாதிரி சுற்றியும் போட்டு வாங்க. இதே போல் ஃபுல்லாக கண்டினியூஸாக போட்டு வந்துட்டு இங்கே வரைக்கும் முடிங்க. அதாவது ஒரு இதில் ஒரு 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 செயினை விட்டுருங்க. அடுத்ததில் வந்து போட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததில் 3 செயின், அப்புறம் ஒரு ஸ்லிப் நாட். நான் எதுவுமே ரொம்ப டைட்டாக இழுக்கலைங்க, அது 3 த்ரெட்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு அப்படி உங்களுக்கு டைட்டாக தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் நல்லா ஒரு ஃப்ரீயாக லூஸாக விட்டு தான் போட்டு வரேன். ஓகேங்களா? பாருங்கள், இதே இந்த பார்ட்டே நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். எங்கேயுமே சுருக்கு எதுவுமே இல்லை. பாருங்கள், இந்த மார்க்கிங்ஸ் மட்டும் நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இந்த மார்க்கிங்ஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நேர் வந்து சுருக்கம் விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் மார்க்கிங்ஸை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி சுற்றி வாங்க, நான் சுற்றி வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இவ்வளோ ஸ்டிச்சஸ் பேலன்ஸ் இருக்குது. இந்த த்ரெட்ஸ் எல்லாம் இப்படி உள்ளேயே விட்டுக்கோங்க. விட்டுட்டு பாருங்கள், ஒரு ஸ்டிச்சை முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு 3 சிங்கிள் க்ரூஷே, சேம் இதில் ஒரு ஸ்லிப் நாட், அப்புறம் ஒன்றை விட்டாச்சு. அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்தது 2 3, திருப்பி உள்ளே வந்து ஒரு ஸ்லிப் நாட், அப்புறம் ஒரு ஸ்டிச்சு பெண்டிங் இருக்குது. அந்த நம்ம விடுற ஸ்டிச்சு தான் ஸ்கிப் பண்ணுறது தான், அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சில் ஒரு செயினில் இந்த கேப்பில் மார்க் பண்ண, இந்த கேப்பில் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஒரு செயினில் இப்படி விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறணும். பாருங்கள், இவ்வளோ இது போட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஸ்லிப் நாட் போட்டு அடுத்தது நம்ம இங்கே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஆரம்பித்தோம் இல்லைங்களா, இங்கே இந்த ரோ ஆரம்பித்தோம் இல்லைங்களா, இந்த ரோவும் போட்டோம் இல்லைங்களா, இந்த சேம் தாங்க ரிப்பீட்டு. அதே மாதிரி இங்கே வர்றதும் இதே போல் தான், எல்லா இதுவும் இதே தான். நம்ம புதுசாக எதுவும் போட போகிறதில்ல, போட்ட ஸ்டிச்சே தான் போடுறோம். அதனால் இங்கே வரும்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே சுற்று போடுறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதுக்குள்ளே இப்போ நம்ம போட்டாச்சு. நம்ம போட்டுட்டு இப்போ இந்த ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்துட்டு இப்படி போட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, இந்த சிங்கிள் க்ரூஷேவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, ஒரு இது பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. நீங்கள் வீடியோவை 2-3 தடவை பாருங்கள். நீங்கள் வந்து பேக்வேர்ட் கொடுத்து பாருங்கள். அப்போ நான் எங்கே ஜாயின் போடுறேன் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கும்போது இது இவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதில்ல. அதனால் நீங்கள் வீடியோஸ் ஒரு 2-3 தடவை பாருங்கள். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், இப்போது 1 2 3 4 சேம் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. இதே தான் ரவுண்ட் அங்கே போட்டோம் இல்லைங்களா, அதே தான். நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல. பாருங்கள், இதுக்குள்ளே வந்துட்டு அடுத்த ஆர்க்குள்ளே வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, 1 2 3 4, அதுக்குள்ளே மறுபடியும் சிங்கிள் க்ரூஷே. இது நீங்கள் ஆர்க்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு புரியாமல் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம இந்த ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த சர்க்கிள்குள்ளே பாருங்கள், நான் ஹூக்கு எங்கேயுமே விடலை, இந்த சர்க்கிள்குள்ளே தான் விடுறேன். விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன். அப்புறம் 4
4 செயின்ஸ் போடுறேன். மறுபடியும் அதே சர்க்கிளுக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், அடுத்தது அதே போல் தான். இதில் வந்து இன்க்ரீஸு டிக்ரீஸ் எதுவும் கிடையாது. 4 செயின், அதுக்கப்புறம் உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, அவ்வளோதாங்க. அடுத்த ஆர்க்குக்குள்ளே இதே போல் தாங்க கண்டினியூஸாக வரும். இதெல்லாம் ரொம்ப டஃப்பே கிடையாது, உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அந்த சிங்கிள் த்ரெட் வச்சு ட்ரை பண்ணுற இதை பூஜை அறைக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பின்ன நீங்கள் கதவு மெயின் டோர் கிட்டே போடும்போது இந்த மாதிரி ஒரு 4 த்ரெட்ஸு 3 த்ரெட்ஸு வச்சு போடுங்க. இங்கே பாருங்கள் திக்னஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், பார்த்தீங்களா? நான் இது வந்து உங்களுக்கு ஒரே த்ரெட் வச்சு சொல்லித்தர முடியும். ஆனால் ஒரே த்ரெட் வச்சு சொல்லித்தந்தால் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து த்ரெட்டு மிஸ் ஆச்சுன்னா எல்லாம் அசிங்கமாக தெரியும். அதனால தான் நான் 4 த்ரெட் வச்சு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நம்ம ஒர்க் பண்ணுறது ஃப்ரண்ட் சைடு மட்டும் இல்லைங்க, பேக் சைடும் நம்மளுக்கு எந்த இதுவும் இதாக தெரியக்கூடாது, சுருக்கம் எதுவுமே தெரியக்கூடாது. பாருங்கள், சுருக்கம் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள், எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி போட்டு வரணும். இந்த ஒயர் நூல் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது, திருப்பி ஜாயின் பண்ணது, அதெல்லாம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அது பிரச்சனை இல்லை. கடைசியில் நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்ட வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதே போல் ஒர்க் பண்ணுங்கள், சுற்றியும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? சுற்றியும் ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டு அடுத்த ரவுண்டு என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த ரவுண்டும் இங்கே வந்துட்டு இந்த நான் மார்க் பண்ணி வச்சு அடுத்த ரவுண்டும் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுருங்க. ஏன்னா எனக்கு வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாகுது, அதனால தான் இங்கேயே சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மறுபடியும் இந்த ஆர்க்குள்ளேயே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, 4 செயின், மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? சரிங்க, நான் திருப்பி அங்கே வரும்போது சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் டவுட்ஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் போட முடியாது. நான் திருப்பி அந்த ரவுண்டு வரும்போது சொல்கிறேன். பாருங்கள், இது லாஸ்ட் இது போட்டு வந்துட்டேன். அந்த ஆர்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரூஷே, 4 செயின், திருப்பியும் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இது முடிஞ்ச பிறகு நம்ம இந்த பின் எடுத்துடணும். எங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தோமோ அதை எடுத்துகிட்டு திருப்பியும் இங்கே வச்சு ஒரு இங்கே பாருங்கள், நான் எங்கே ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இந்த ஆர்க்குள்ளேயெல்லாம் போகலை, இந்த செயினில் தான் ஜாயின் பண்ணுறேன். நம்ம ஆரம்பித்ததில் பாருங்கள், போட்டு ஒரு ஸ்லிப் நாட். ஓகேங்களா? இந்த ஸ்லிப் நாட் போட்டுட்டு அடுத்த ரவுண்டு நம்மளுக்கு தெரியும். அடுத்த ரவுண்டு இப்போ என்ன ரவுண்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அதே ரவுண்டு தான். பாருங்கள், இந்த ஆர்க்குள்ளேயே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்போ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பியும் 4 செயின். இப்போ நம்ம அந்த உள்ளே போட்ட ரவுண்டே தாங்க திருப்பி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். புதுசாக நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. லாஸ்ட் ஃபினிஷிங் டச் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஏதாவது புதுசாக உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வேணும்னா எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இதே ப்ராசஸோடு ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஒரு ஆர்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரூஷே, 4 செயின், திருப்பியும் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இந்த ஆர்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரூஷே, 4 செயின், திருப்பியும் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இதை முடிச்சுட்டோம். அடுத்த ரோ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இதை முடிச்சிட்டோம். இந்த 3 இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து என்ன, ஒரு இதுக்குள்ளே 3 சிங்கிள் க்ரூஷே, 2 செயின், 3 சிங்கிள் க்ரூஷே, 2 செயின் அப்படி போடணும். ஓகேங்களா? நான் இந்த ரோ அப்படி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் கடைசி போட்டு வந்துட்டேன். பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே, 4 செயின், மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. அடுத்தது இந்த இங்கே எங்கே நம்ம மார்க் போட்டு வச்சோமோ அந்த மார்க்கில் கொண்டு வந்துட்டு ஸ்லிப் நாட் போடுறோம். இந்த ரவுண்ட் நல்லா பாருங்கள். அடுத்த ரவுண்ட் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்க்கணுங்க, ஏன்னா இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் இது வந்து ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மார்க்கர் வந்து இங்கே ஒன்று போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த மார்க்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது வந்து இன்க்ரீஸ் ரவுண்டு. இந்த ஒரு இடம் வந்து இன்க்ரீஸ் ரவுண்டு. இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இது தெளிவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், நம்மளோட சென்டர் ஸ்டிச்சிங் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அதில் சென்டர் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அந்த சென்டர் ஸ்டிச்சுக்கிட்ட ஸ்கேலோ பென்சிலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டாக அது வந்து எந்த ஆர்க்குக்கிட்ட போகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் இந்த சென்டரில் வைக்கிறேன். ஒன்றும் பண்ண வேண்டாங்க, இதை நல்லா விரித்து வச்சுட்டு இந்த சென்டரில் கரெக்டாக பென்சில் வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வைங்க. வச்சு அது எந்த ஆர்க்குக்கிட்ட வருதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஆர்க்குக்கிட்ட வருது. ஓகேங்களா? இப்போது இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டோட்டலாக வந்து 16 வேணுங்க. அப்போது 16க்கு எப்படி மார்க் பண்ணுங்கள் பாருங்கள். இங்கேருந்தே மார்க் பண்ணிட்டு வரக்கூடாது. நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அதை மார்க் பண்ணாதீங்க. இப்போது இது 1 வச்சுக்கோங்க. இங்கே 1 2 3 4 5 6 7 8. இந்த சைடு 8னா அதே போல் அந்த சைடு 8 வரணும். இந்த சைடு வந்து இங்கேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இங்கே 8 கவுண்ட் பண்ணிட்டேன். இந்த 8 கிட்ட தான் நம்ம மார்க்கர் போட்டு வைக்கணும். ஜாயினிங் மார்க்கர் வேறேங்க, இது வந்து இந்த மார்க்கர் வேறு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8
9 10 11 12 13 14 15 16. ஓகேங்களா? இந்த மாதிரி 16 வரணும். அப்போ இந்த மார்க்கர் இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சென்டரை நோட் பண்ணிக்கணும், இந்த சென்டர்லேருந்து வச்சுக்கணும். இந்த சென்டரில் இருந்துட்டு நம்மளுக்கு டோட்டலாக அதாவது 16 வரணும். 16 வந்து நீங்கள் இதை கவுண்ட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி பாருங்கள், அதாவது ஒரு சைடு 8 இருந்தால் கரெக்டாக வந்துடும் சொல்லி நான் இங்கேருந்து மார்க் பண்ணேன். நீங்கள் எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1 2 3 நான் இங்கிருந்தே மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. டோட்டலாக நம்மளுக்கு வந்து இந்த கார்னரில் வந்து 16 வரணும். இப்போ இந்த நேரம் பென்சிலோ ஸ்கேலோ வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கரெக்டாக அந்த லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள் ஒரே லைனாக வந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே போல் தான் இந்த சைடும் பாருங்கள், இந்த சைடும் அதே போல் நம்ம இப்படி பென்சிலை சென்டரில் வைக்கிறோம். பாருங்கள், இப்படி இந்த சென்டர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து அப்படியே மார்க் பண்ணுறோம். பண்ணும்போது இந்த ஒரு இடம் வந்துருச்சு. இப்போ நான் 16 எப்படி கவுண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ 16 இருக்குங்களா, நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டிச்சை வந்து கவுண்ட் பண்ணி இந்த பக்கம் 8 கொண்டு வரேன். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. புரிஞ்சுதுங்களா? இங்கே அதாவது 16ல் பாதி 8, அந்த 8 இந்த பென்சிலேருந்து மார்க் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8னா நம்ம இந்த நேரம் மார்க் பண்ணிக்கணும். அப்போ இங்கிருந்து நம்ம 16 கொண்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ இந்த இடத்த நம்ம ஒரு மார்க் பண்ணணும். இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ இந்த மார்க்கர் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த 16 மார்க் பண்ணால் போதும். இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற ரவுண்டு. ஏன்னா இது வரைக்கும் இன்க்ரீஸ் இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை கவுண்ட் வச்சுக்கோங்க. 16ல் அதுக்கு பாதி. உங்களுக்கு எந்த நம்பர் வந்தாலும் சரி, இப்போ இங்கேருந்து இங்கே கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு அதாவது இந்த சைடு வந்து எப்படி இது எதனால முதல்ல நம்மளுக்கு மார்க் பண்ணும்போது நல்லா பாருங்கள். பாருங்கள், சின்னதாக காமிக்கிறேன். முதல்ல மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு எங்கே இருந்துச்சு, இந்த இடத்துலையும் இருந்துச்சு. பாருங்கள், இந்த ரெண்டு இடத்துல இருந்துச்சு. இருந்துச்சுங்களா? அப்போ நம்ம இப்படி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு பெருசாக வேண்டாம், இங்கே மட்டும் பெருசானால் நம்மளுக்கு போதும். அதாவது சைடில் மட்டும் நம்மளுக்கு விரிஞ்சு வந்தால் போதும். ஓவல் ஷேப்புங்கிறது வந்து இந்த சைடில் மட்டும் இப்படி விரிஞ்சு வந்தால் போதுங்க. இந்த சைடெல்லாம் நம்மளுக்கு விரிஞ்சு வர வேண்டாம். அதுக்காக தான் இது கம்மி பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு வந்து 8 ரவுண்ட் இருந்துச்சு. அது கூட இன்னொரு 8 ப்ளஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணும்போது ஒரு சைடு 9 வந்துச்சு, ஒரு சைடு 10 வந்துச்சு. அதாவது நம்ம வந்து அதில் கரெக்டாக எடுத்துக்கணுங்க. இப்போ நீங்கள் அப்படி எனக்கு மார்க்கே பண்ண தெரில, எனக்கு கவுண்ட் பண்ணவே தெரில அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் கவுண்டே பண்ண வேண்டாம். இந்த கார்னர்ஸ் பாருங்கள், இந்த கார்னர்ஸ் மட்டும் மடிக்கும் போது இப்படி இருக்கணுங்க. இந்த ஃபோல்டு பண்ணும்போது இந்த கார்னர்ஸ், இந்த சர்க்கிள் இருக்குங்களா, இந்த சர்க்கிளை மட்டும் நீங்கள் எதுவுமே கவுண்ட் பண்ண வேண்டாம். இந்த சர்க்கிளை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா போதும். ஏன்னா இல்லாட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரே மாதிரி போட்டோம்னா இது இப்படி வளைஞ்ச மாதிரி, அதாவது நீங்கள் நம்ம கால் மீதி விரிக்கும் போது இந்த இடம் வந்து இப்படி கொஞ்சம் தூக்குன மாதிரி இப்படி இருக்கும், அதாவது இப்படி வளைச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுங்களா? இது வந்து நீங்கள் அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி இப்போ இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, நல்லா பாருங்கள். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் சொன்னால் இப்போ ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ணியிருப்போமா, அந்த அப்படியே மேலே தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரே லைனாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் கவுண்டெல்லாம் எதுவும் கிடையாது. கரெக்டாக அந்த ஷேப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம், அவ்வளோதாங்க. இது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சிங் பாருங்கள். ஸ்டிச்சிங்லேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தாங்க. அப்புறம் எப்பவும் போடுற மாதிரியே தான். என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். இப்போது நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த ரவுண்டுக்கு எப்படி போட்டோம், அதாவது இது 4 செயின்ஸ் போட்டு முடித்ததையும் இந்த ரவுண்டு எப்படி போட்டோம், ஒரு ஆர்க்குள்ளே 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு 2 செயின், 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு 2 செயின், அந்த மாதிரி இங்கே போட்டிருப்போங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போது நம்ம இந்த நேரம் தான் மார்க்கர் இருக்குது பாருங்கள், இங்கே தான் மார்க்கர் இருக்குது பாருங்கள், இங்கிருந்து இது வரைக்கும் மார்க்கர் இருக்குது. சப்போஸ் நான் இங்கிருந்து பண்ணேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு சைடாக தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடாக தெரியும். அதனால் இப்போ இங்கே எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மார்க்கர் வர வரைக்கும்
எல்லா இதுலேயுமே 2 சிங்கிள் க்ரூஷே மட்டும் போட போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மார்க்கர் வர வரைக்கும் எல்லாத்துலேயும் 2 சிங்கிள் க்ரூஷே மட்டும்தாங்க போட போகிறோம். பாருங்கள் 1 2, அடுத்ததுலேயும் 1 2. இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த இடத்துல நம்ம பண்ணோன்னு தெரியணும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த நேர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்ததுலேயும் 1 2. பாருங்கள் ஒரு ஆர்க்குக்குள்ளே 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு ஆர்க்குக்குள்ளே 2 சிங்கிள் க்ரூஷே. சரிங்களா? இப்போது இன்க்ரீஸ் ரவுண்டில் மட்டும் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா பாருங்கள் இந்த மார்க்கர் எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த ஆர்க்குக்குள்ளே 2 சிங்கிள் க்ரூஷே 2 செயின். போன தடவை 3 சிங்கிள் க்ரூஷே போட்டோம், 2 செயின் போட்டோம். இந்த தடவை 2 சிங்கிள் க்ரூஷே 2 செயின். அவ்வளவே தாங்க. பாருங்கள் 1 2, 2 சிங்கிள் க்ரூஷே 2 செயின். பாருங்கள் 2 சிங்கிள் க்ரூஷே 2 செயின். ஓகேங்களா? இப்போ எங்கேருந்து இன்க்ரீஸ் ரோ ஆரம்பித்தோம், இங்கேருந்து ஆரம்பித்தோம். இந்த ரோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரூஷே 2 செயின், 2 சிங்கிள் க்ரூஷே 2 செயின், 2 சிங்கிள் க்ரூஷே 2 செயின். அதே மாதிரி இது வரைக்கும் இங்கே வரைக்கும் போட்டு வரேங்க. இங்கேயும் 2 சிங்கிள் க்ரூஷே முடிச்சுட்டு அப்புறம் 2 செயின் போட்டு இதில் எல்லாத்துலேயும் 2 சிங்கிள் க்ரூஷே மட்டும்தான். இந்த சைடு ஃபுல்லாக இன்க்ரீஸ் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு இதுலேயும் 2 சிங்கிள் க்ரூஷே. அப்போ இங்கே வரும்போது 2 சிங்கிள் க்ரூஷே 2 செயின், 2 சிங்கிள் க்ரூஷே 2 செயின், அதே மாதிரி போட்டு வரேங்க. அப்புறம் இங்கே வரும்போது எல்லாம் 2 சிங்கிள் க்ரூஷே தான் போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோங்க. எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து நீங்கள் இங்கே இந்த டபுள் க்ரூஷே போட்டிருக்கீங்களா, இதே 2 லைன் தாங்க அடுத்தது ஃபாலோ பண்ண போகிறீங்க. எப்படின்னா இப்போ இது நம்ம போட்டிருப்போனீங்களா, இதுக்குள்ளே இந்த ஆர்க்கில் 2 சிங்கிள் க்ரூஷே இருக்குது. அந்த 2 சிங்கிள் க்ரூஷேலையும் ஒவ்வொரு டிசி, இதில் ஒரு டிசி, இதில் ஒரு டிசி, இந்த கேப்பில் 2 டிசி. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. போட்டு இந்த 2 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அதாவது இதே கலரில் இந்த 2 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அடுத்த திருப்பியும் நம்ம இந்த கலர் எடுக்கிறோம். இந்த கலர் எடுத்து நம்ம இந்த ஃபஸ்ட் ரோ ஆரம்பித்தோம் இல்லைங்களா? எப்படி ஆரம்பித்தோம்? ஒரு இதில் ஒரு இந்த மாதிரி ஒரு டபுள் க்ரூஷேயில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் 3 செயின், ஒரு ஸ்லிப் நாட், ஒரு சிங்கிள் க்ரூஷே, அப்போ 1 ஸ்கிப் பண்ணுறோம். அதாவது ஒரே இதுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரூஷே 3 செயின், ஒரு ஸ்லிப் நாட், 1 ஸ்கிப் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரூஷே 3 செயின், ஒரு ஸ்லிப் நாட், 1 ஸ்கிப் பண்ணுறோம். இங்கே என்ன ரவுண்ட் போட்டோமோ அதே ரவுண்டு, அதுக்கு அடுத்த ரவுண்டும் அதே போல் ஒரு அந்த இந்த ஆர்க், ஒரு சின்ன ஆர்க் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்க்குள்ளே அடுத்தது என்ன போட்டோம்? ஒரு சிங்கிள் க்ரூஷே 4 செயின், ஒரு சிங்கிள் க்ரூஷே அதே இதுக்குள்ளே. அதுக்கடுத்து ஒரு இதுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரூஷே 4 செயின், ஒரு சிங்கிள் க்ரூஷே. அதாவது இங்கே என்ன ஃபாலோ பண்ணமோ, எத்தனாவது ரோ? 1 2 3 ரோஸ் முடிச்சுட்டு என்னென்ன ஃபாலோ பண்ணோம்? 4 5 6 7 8. ஓகேங்களா? இதவே தான் திருப்பி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஒரே ஒரு இடத்துல வந்து மட்டும்தான் இந்த இன்க்ரீஸ் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம்? 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு 2 செயின் போட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்து 2 சிங்கிள் க்ரூஷே போட்டு 2 செயின் போடுறோம். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. 16 ஆர்க் எடுத்துக்கிறோங்க. அவ்வளோ மட்டும்தாங்க. சரிங்களா? இப்போது இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம். இப்போது நான் வந்து இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டோட இங்கே கொண்டு வந்து முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இதை 2ஐயும் இங்கே அட்டாச் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ எனக்கு வந்து எவ்வளோ பெரிய கேப், அதாவது இவ்வளோ பாருங்கள், இவ்வளோனா எனக்கு இந்த இடத்துல எனக்கு இப்போ இவ்வளோ கிடைக்க போகுது. சரிங்களா? இவ்வளோ கிடைக்க போகுது. கிடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இதோட ஸ்டாப் பண்ணுறதுனா நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பியும் இதே தாங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அப்போ இன்க்ரீஸ் வந்து நீங்கள் கேட்கலாம், இங்கே 3 போட்டோம் 2 போட்டோம் 3 செயின்ஸ், அதாவது 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு 2 போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இடத்துல வரும்போது 2 சிங்கிள் க்ரூஷே போட்டு 2 செயின் போட்டோம். அடுத்ததும் நீங்கள் பெருசாக்கணுன்னாலும் அதே ப்ராசஸ் தாங்க. இப்போ 8 ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு 9 ஒரு சைடு 10 இருந்துச்சு இல்லைங்களா. அப்புறம் வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணோம்? 16 போட்டோம் இல்லைங்களா. அப்போது அடுத்தது என்ன பண்ணுவீங்க? அடுத்தது இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே விரிஞ்சிரும். இப்போ இவ்வளோ பெருசு விரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ தூரம் விரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். கரெக்டாக இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு அளவெல்லாம் எதுவுமே தெரிய வேண்டாங்க.
இதுக்கு படிப்பறிவு கூட நம்மளுக்கு தெரிய வேண்டாங்க. இப்படி நேராக வச்சோம்னா பாருங்கள், இது நேராக இப்படி மடியுதுங்களா. இப்படி மடித்து பார்த்துக்கோங்க. மடித்து பார்த்துட்டு இது எப்படிங்க மடிக்கும் போது இங்கேயும் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே போல் தான் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது இன்னும் உங்களுக்கு ஆர்க் கொஞ்சம் பெருசாகும். அப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக அந்த 2 சைடு மார்க் பண்ணிவிட்டு அதில் மட்டும் 2 சிங்கிள் க்ரூஷே 2 செயின் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்னோடய ஃபுல் ஒர்க்கு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இந்த ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன் முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 3 இதில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது வேறு என்ன உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆகஸ்ட் 15க்கு மேலே கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பேசிக்காக என்னென்ன நம்மளுக்கு தேவை, நீங்கள் என்னென்ன வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு என்னோடய இந்த கால்மிதி வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. சில பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் நான் வீடியோலேயே கொடுத்துருக்கேங்க. ஆனாலும் நீங்கள் திருப்பி அது கேட்டிருக்கீங்க. எதுக்கும் மறுபடியும் ஒரு தடவை வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு புரியலைன்னா அப்புறம் கேளுங்க. அதுக்கப்புறமா திங்ஸ் வந்து நிறையா வந்து எங்கே இந்த மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குறதுன்னு தெரிலன்னு சொல்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வேணும்னா யாருக்கு மெட்டீரியல்ஸ் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, எவ்வளோ ஆகும், அதெல்லாம் நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க. நிறைய பேர்த்துக்கு கிடைக்காதவங்க அங்கே பக்கத்தில் வாங்கிக்க முடியறவங்கன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இந்த ஹூக்கு, மார்க்கர்ஸு, பிளாஸ்டிக் நீடில், அதுக்கப்புறமா த்ரெட்டு, இந்த 4 மட்டும்தாங்க நம்மளுக்கு தேவை. அது இருந்தாவே நம்ம ஒர்க் பண்ணிடலாம். அது வந்து யாருக்கு தேவையோ அவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணுங்கிறவங்கள அது மெசேஜ் பண்ணுங்கள். அப்போது நான் எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் அதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேங்க. பின்ன கிளாஸுக்கெல்லாம் எந்த ஃபீஸும் கிடையாது. திங்ஸே வந்துட்டு நீங்களே முடிஞ்ச அளவு வாங்குங்க. அப்படி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் வாங்கி தரேங்க. அவ்வளோதாங்க. நான் இந்த இதை போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க.